மோஸ்டா விஜய் டிவி செலிபிரிட்டி தான் இப்போ வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே விஜய் சேதுபதி பயாஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கமல் இருக்கிற வரைக்கும் அந்த உள்ள இருக்க பீப்புளுமே கொஞ்சம் ரெஸ்பெக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் சீசன் மட்டும் அவர் கொஞ்சம் வந்து கெட்ட பேர மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் நல்லா தான் பண்றாரு. ஒரு 2-3 எபிசோட்ஸ் பார்த்தப்போ சில டைம் ரொம்ப ரூடா பேசுற மாதிரி இருந்துச்சு. பேசி அதை டேக்கிள் பண்ணாம அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாம முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சௌந்தர்யிலேருந்து எல்லாருமே ஓவியா மாதிரி அவங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போகுது. நீங்க பார்க்கவே இல்லை? நான் இப்போ 2 இயர்ஸாவே பாக்குறதே இல்லை. பிக் பாஸ்ல உங்களோட ஃபேவரட் ஹோஸ்ட் யாரு மேம்? ஏன்னா கமலா இல்ல விஜய் சேதுபதி, சிம்பு கூட ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட ஃபேவரட் ஹோஸ்ட் யாரு? எனக்கு கமல் தான் பிடிச்சது. லைக் மேபி அவர் அந்த வீக்கெண்ட் ஆனா சொல்ற புக்ஸ் சஜஷன்ஸ் ப்ராப்ளம் டேக்கிள் பண்ற விதமாகட்டும். அண்ட் மேபி கமல் இருக்கிற வரைக்கும் அந்த உள்ள இருக்க பீப்புளுமே கொஞ்சம் ரெஸ்பெக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்கவே பிடிக்காத மாதிரி இருக்கு. என் ஃபேவரட் ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவரு தான். ஏன்னா எந்த ஒரு பார்ஷாலிட்டி பார்க்காம கேட்பாருன்னு எனக்கு தோணுது. இந்த சீசன்ல பார்ஷாலிட்டி பாக்குறாரோ விஜய் சேதுபதி அப்படின்னு என்னுடைய தாட் ஆஃப் மைண்ட் எனக்கு அப்படி தோணுது. ரேங்கிங் ஆர்டர் பிரிக்கணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அது சிம்பு சார் கூட நல்லா தான் பண்ணாரு. லாஸ்ட் 3rd பிளேஸ் நம்ம விஜய் சேதுபதி கொடுப்போம். எனக்கு ஓவராலா கமல் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட்னு சொல்றதோட நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கமல் சொல்லுவேன், 2வது விஜய் சேதுபதி சார் சொல்லுவேன், 3வது வந்து சிம்பு சொல்லுவேன். 3 பேரும் வந்து இந்த 3 லிஸ்ட்ல சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு சீசன் தான் பண்ணாரு சிம்பு, அதனால நான் ஒரு 3rd பிளேஸ்ல வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து கமல்ஹாசன் வச்சுன்னா அவர் நிறைய சீசன் பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம், நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம், நிறைய சுச்சுவேஷன்ல அவருடைய செயல்பாடுகள் பார்த்துருக்கிறோம். லாஸ்ட் சீசன் மட்டும் அவர் கொஞ்சம் வந்து கெட்ட பேர மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் நல்லா தான் பண்றாரு. ஹோஸ்ட் அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு பிக் பாஸ்ல. விஜய் சேதுபதி ஓகே தான் ப்ரோ. ஓகே, என்ன ரீசன் ப்ரோ? இப்போ நல்லா இருக்கு. அவர் கொஞ்சம் இடையில கொஞ்சம் அவருக்கு மேல கெட்ட பேர் வந்தாலும் அது கொஞ்சம் அவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு பப்ளிக் கிட்ட கேட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றாரு. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றவங்க சிம்பு ஒரு தடவை தான் பண்ணாரு. அவர் நம்ம பெருசா ஐடியா இல்லை. கமல் வந்து அவர் சினிமாவில் அவர் தான் எல்லாமே. ஆனால் அவர் ஆங்கரா இருக்கும்போது அவருக்கான ரெஸ்பெக்ட் போயிடுது. அவரால் கரெக்டா அதான் ஹேண்டில் பண்றாரு. ஆனால் சில பேர் வந்து புரிஞ்சிக்காம பேசிடுறாங்க அவரை. அதனால இவரு கொஞ்சம் கரெக்டா செட் ஆகிற மாதிரி இருக்கு விஜய் சேதுபதிக்கு. ஏன்னா அவர் பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால கேட்கலாம். இப்போ விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றாங்கல்ல மேம், எந்த இடத்துலலாம் நீங்க வந்துட்டு கமல் சாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? இல்ல, ஆக்சுவலி கமல் சார் வந்து அவரோட எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, எங்க லிபரலா இருக்கணுமோ அங்க லிபரலா இருப்பாரு. நிறைய புக்ஸ் பத்தி சொல்லுவாரு. அவரோட வாழ்க்கை அனுபவங்கள், அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்த பத்தியுமே அவர் சொல்லுவாரு. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரு யார்கிட்டையும் பாவம் பண்ணியும் பார்க்காம ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஸோ அதனால அது ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்டா உங்களுக்கே இப்போ தெரியும், மோஸ்டா விஜய் டிவி செலிபிரிட்டி தான் இப்போ வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே விஜய் சேதுபதி பயாஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மற்றவங்கள எதுவுமே பண்ணாத போது அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி என்னுடைய தாட் ஆஃப் மைண்ட் எனக்கு தோணுது. அவ்வளவு தெரியல, இல்லை கிளாஸ் நான் இப்போ ரொம்ப பாக்குறது இல்லை விஜய் சேதுபதி அந்த இருந்து. பட் ஒரு 2-3 எபிசோட்ஸ் பார்த்தப்போ சில டைம் ரொம்ப ரூடா பேசுற மாதிரி இருந்துச்சு. பேசி அதை டேக்கிள் பண்ணாம அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாம முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் சோஃபார் கமல் பார்த்த வரைக்கும் கமல்து நல்லா இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வந்து அதை சால்வ் பண்ணி அவர் ரூடா பேசினாலுமே he will end it in a good way. அண்ட் அந்த இது வீக்கெண்ட் முடியும். ஸோ யாருக்குமே அது ஒரு கில்ட்டோ அந்த தப்பு நடந்தாலும் அது ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நடக்கிறது ரியலைஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் வந்து தெளிவான ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாரு. நிறுத்தி நிதானமா இந்த இடத்துல உங்களை வார்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்களுக்கு புரியும். அவங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்படி நிறுத்திடுவாரு. அவங்க அதை உணர்ந்துருவாங்க, இவர் நம்மளை கண்டிப்பா வார்ன் பண்றாங்க அப்படின்ட்டு. இவரும் வார்ன் பண்றாரு விஜய் சேதுபதியும். ஆனா வேகமா அப்படி வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது அவருக்கு புரியும். அடுத்த டாபிக் போயிடுறாங்க, இல்ல அடுத்து திருப்பி இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு ரியலைஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கமலா இப்போ பாத்தீங்கன்னா 9 சீசன் ஆயிடுச்சு. உங்களோட ஃபேவரட் சீசன் எது? நம்பர் 3 இல்ல, பட் ஆனா சாண்டி, கவின், முகேந்திரவ் அவங்கலாம் வந்துருமா, அந்த சீசன் ரொம்ப பிடிக்கும். சீசன் 3 ஓகே, அந்த சீசன் தான் பெஸ்ட் சீசன். என்ன ரீசன் ப்ரோ? இல்ல, அது ஆக்சுவலி கொஞ்சம் ஜாலியா இருந்தது. என்ன ரொம்ப வல்கரா இல்லாம டாக்ஸிசிட்டியா இல்லாம அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபுல்லா ஜாலியா ஃபன்னாதான் இருக்கும் அந்த சீசன். அதனால அது ரொம்ப பிடிச்சது. சீசன் 3 தான் ப்ரோ எப்பயுமே. கவின், லாஸ்லியா, ஸோ அவங்க இருந்த சீசன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் நான் சொல்லுவேன். என்டர்டைன்மெண்ட்லேருந்து ஃபைட்ல வரைக்கும் எல்லாமே அவங்க பெஸ்ட்டாக பண்ணாங்க. ஓகே, எனக்கு பிடிச்ச சீசன் அது சீசன் 3. எனக்கு எத்தனாவது சீசன் தெரியல. இந்த
கெவின் இது லாஸ்லியா சாண்டி இவங்கெல்லாம் இருந்தாங்களா அந்த சீசன் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது சீசன் 3. என்ன ரீசன் ப்ரோ? அது ரொம்ப ஃபன்னா இருக்கும், ரொம்ப இந்த வன்மம் தாண்டி அது ஃபுல்லாவே ஃபன்னா இருக்கும், நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபன்னு, ஒரு பசங்களுக்குள்ள அப்படியே எப்படி சொல்றது, அது ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கட்டத்தை தாண்டி ஃபர்ஸ்ட் வனிதா இருக்கிற வரையும் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வனிதா அவங்க வெளியே போனதுல இருந்து அந்த சீசன் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும். சீசன் 3 ஆப்வியஸ்லி. என்ன ரீசன்? அங்க கண்டஸ்டன்ஸும் நல்லா இருந்தாங்க, அந்த காம்படிஷனும் ஹெல்தியா இருந்துச்சு, ரொம்ப இந்த காசிப்போ அந்த இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போகுது. இந்த சீசன் நீங்க பார்க்கவே இல்லையா? நான் இப்போ 2 இயர்ஸாவே பாக்குறதே இல்ல. லைக் ரீல்ஸே வந்தா கூட ஸ்வாப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ ஐம் நாட் ஈவன் கெட்டிங் ரீல்ஸ் இன் இன்ஸ்டா. அது பார்த்தா தானே வரும் அந்த மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் ஓவியா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவங்க நல்லா இருக்கும், ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். ஓகே. இல்ல அவங்கள பார்த்தா இப்ப எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சௌந்தர்யால இருந்து எல்லாருமே ஓவியா மாதிரி அவங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஓவியாக்காக தான் அந்த சீசனே பாத்தீங்களா? அப்படி இல்லை, அவங்க ஆட்டிடியூட் நல்லா இருக்கும், அதுக்கு நல்லா இருக்கும். இந்த சீசன் பாக்குறீங்களா ப்ரோ? இல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கனால நான் இந்த எதுவும் பார்க்கல. ஓகே. அதனால இது பார்க்கல. இந்த சீசன் கொஞ்சம் பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஓகே. என்ன ரீசன் ப்ரோ? அது ரீசன் சொல்ல முடியாது, அது ரீசன் சொல்ல முடியாது ப்ரோ. அது